இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் பா கழுத்து, டைமண்ட் நெக்கு, அப்புறம் வி கழுத்து, இதுக்கு எல்லாமே பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போது ஒரு நெக்கோட ஆழம் 8 இன்ச்சுன்னு வச்சுப்போம். இது நம்ம டைமண்ட் நெக்குக்கு எப்படி வெட்டணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஆழம் 8 இன்ச்சு, அகலம் அவங்களுக்கு தேவைப்படுறத வைக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்த தான் சென்டராக வைக்கணும். ஓகேவா? இந்த 8 இன்ச்சுன்றது தான் சென்டராக இருக்கணும். இதிலேருந்து டைமண்ட் நெக்கு உங்களுக்கு 8னா அதில் பாதியாக பிரிச்சுக்கோங்க. 8ல் பாதி 4ன்றதை இங்கே பிரிச்சுக்கோங்க. இந்த பாதியிலேருந்து தான் உங்களுக்கு அந்த டைமண்ட் நெக்கு போட்டால் சரியாக வரும். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பைப்பிங்கை இதில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் வேறு நிறத்தில் தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி இந்த நம்ம மடித்த ஓரம் நல்லா இழுத்து வச்சுருக்கேன். இந்த இடம் இழுக்காமல் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம இதை வச்சு தைக்கும் பொழுது இது எப்படி இழுத்தோமோ அந்த மாதிரியே இழுத்து இதையும் வைக்க போகிறோம். பீஸு நம்ம எதுவும் ப்ளவுஸ் பீஸை ஒன்றும் பண்ண வேண்டாம். அது போக்குலேயே வச்சு நம்ம திருப்பிடலாம். சரியாக இந்த கார்னர் வரும்பொழுது நீங்கள் ஊசியை அப்படியே உள்ளே வச்சுட்டு இந்த கிளாத் மட்டும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கோங்க. கழுத்து அப்படியே இருக்கட்டும். இந்த கிளாத்து திரும்பும் பொழுது உங்களுக்கு மேல் கிளாத்து சுருங்கும். அடியில் சுருக்கம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு திரும்பி வச்சு நீங்கள் அதே மாதிரியே இந்த கார்னரும் அப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த இடம் அப்படி பண்ணிட்டோம் இல்லையா? இப்படி திருப்பிட்டு இந்த மேல் கிளாத்தை மட்டும் நான் அப்படியே சுருக்கி இந்த பக்கம் திருப்புறேன் பாருங்கள். கீழே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. மேலே மட்டும் சுருக்கிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கீழே சுருங்கிடுதா என்னன்னு கொஞ்சம் அதை மட்டும் அப்படி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் இந்த மேல் கிளாத்தை தூக்கிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது அப்படியே இப்படி வச்சுருக்கோம் இல்லையா? நீங்கள் எந்த சிசர் கட்டும் போட வேண்டாம். இதை வழக்கம் போல் இப்படி மடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத்து நம்ம புதுசாக வச்ச இந்த பீஸ்லேருந்து வெளியே வராமல் இருக்கணும். வந்திருந்தாலும் பயப்படாமல் அதை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி மடித்து இது மேலேயே நம்ம பைப்பிங் ஓட்ட போகிறோம். எல்லா இடத்துலையும் கார்னரையும் சேர்த்து அப்படியே நீங்கள் திருப்பிக்கிட்டே வந்துடுங்க. இப்போ இதை நம்ம எந்தெந்த இடத்துல சரியாக அந்த 4 இன்ச்சுன்ற அந்த பாயிண்ட் வச்சோம் இல்லையா? அதை நீங்கள் சரியாக இப்படி குறிச்சிக்கோங்க. இங்கே தான் அந்த பாயிண்ட்டு திரும்புது. நீங்கள் முன்னமே வைக்கணும்னா கூட அந்த அடையாளத்தை சரியாக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடம் தான் அந்த பெண்டு.
அந்த பெண்டில் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெண்டு எங்கே வருதுன்னு தெரிஞ்சிடும். அந்த இடத்துல சரியாக இந்த பைப்பிங்க அப்படியே மடிங்க. மடிச்சுட்டு ரொம்பவே சின்னதாக தெரியுதா, ரொம்பவே சின்னதாக ஒரு கிராஸ், அதாவது அவுட்டர்லேருந்து இப்படி உள்ளே வர்றது கிராஸாக வரணும். நீங்கள் இதை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த முடிகிற எண்டு, தையலோட எண்டு வந்து உள்பக்கமாக வர மாதிரி வச்சு கட் பண்ணிவிடுங்க. வெளியே வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு வந்து அப்படியே நீட்டிகிட்டு இருக்கும். இப்போ இது உள்பக்கமாக இப்படி நிறுத்தியிருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வெளியே அந்த பிசுறு வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்காது. இப்போ அந்த சரியாக உங்களுக்கு அந்த டைமண்டோட ஷேப்பை இது கொடுக்கும். நீங்கள் சிசர் கட் மட்டும் பைப்பிங்கில் எப்போதும் போட வேண்டாம். இப்போ நம்ம இந்த பக்கம் அதே மாதிரியே பண்ண போகிறோம். தெரியுதா, இந்த பிடிச்சது நம்ம இப்படி தான் பிடிச்சிருக்கோம். இது அப்படி நம்ம பிரிக்கும் பொழுது சரியாக அந்த ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே சென்டரையும் நல்லா இப்படி சமப்படுத்தி வச்சுட்டு, ஏன்னா வந்து அந்த அலைன்மெண்ட்டு மாறக்கூடாது. எது சென்டருங்கிறதுல கரெக்டாக நீங்கள் முன்னமே கூட ஒரு மார்க்கர் வச்சு அதை சரியாக பண்ணிட்டு கூட பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி வச்சுட்டு இதுலேயும் அதே சிஸ்டம் தான். நம்ம அந்த கார்னராக அதை வந்து தையல் ஒன்று போட்டு எடுத்துடலாம். நல்ல ஒரு 2-3 முறை ஓட்டிக்கோங்க. தையலை நிறுத்தும் போது நான் உள்பக்கமாக நிறுத்துகிறேன். இப்போ டைமண்ட் நெக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கார்னர்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிஷினில் அந்த கார்னரை திருப்ப முடியலன்னா கையில் கூட சின்னதாக ஒரு 4-5 தடவை கையிலேயே தைச்சி கூட நீங்கள் முடிச்ச உள்பக்கமாக போட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம பானைக்கை பார்ப்போம். பானைக்குக்கும் நம்ம அதே சிஸ்டம் தான், இருந்தாலும் வந்து அதையும் நான் இதிலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் நம்ம வச்சு தைக்கும் பொழுது இங்கே என்ன இழுத்து கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுக்க போகிறோம். நம்ம கழுத்தோட துணியை ஒருபோதும் இழுக்க போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு இந்த கார்னர் தெரியணும், நம்ம வந்து பின்னாடி அந்த கார்னரை மடிக்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் மார்க்கரில் வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட விஷனுக்கு இந்த மாதிரி மார்க்கரில் வைங்க. நான் உங்களுக்கு இது வந்து டெமோ பீஸுங்கிறதால நான் உங்களுக்கு இப்படியே சொல்லித்தரேன். இந்த கார்னரை இங்கே குறிச்சிக்கிட்டேன் பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் ஒரு மார்க்கரில் நீங்கள் குறிச்சிக்கிட்டிங்கன்னா டிசிலே பண்ணுங்கள். அதுதான் எளிதாக வந்து துவைச்ச உடனே போயிடும். இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மார்க்கர்லாம் அடையாளம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே பைப்பிங்கை திருப்பி மடித்து அடிக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது. அந்த மாதிரி தோழிகளுக்கு இந்த முறை வந்து உங்களுக்கு பைப்பிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துட்டு ஹெம்மிங் பண்ணுற வேலை இருக்கவே இருக்காது. அதனால் இது கொஞ்சம் நல்ல எளிதாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். பார்த்து கொஞ்சம் நீங்கள் இதை பயிற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக வந்துடும். முதல் முறையில் வரலன்னு நிறைய தோழிகள் கவலைப்படுறீங்க. கொஞ்சம் பயிற்சி எடுங்கப்பா, அப்போ தான் வரும். ஓகேவா? இப்போ இப்படி மடித்து நடுவில் தையல் வர மாதிரி போடுறேன் பாருங்கள்.
நான் இதுலேயும் சிசர் கட் போடவே இல்லை. இப்போ இந்த கார்னர் உங்களுக்கு தெரியுது இல்லையா, நம்ம பண்ணின அந்த மார்க்கர் இருக்கிற அடையாளம்ன்றதுனால அதை அப்படியே நம்ம வச்சு இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு உங்களுக்கு அதே முறை தான் நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, அதே தான். இப்படி கிராஸாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையல் வேண்டாம்ப்பா, ஒரு 4-5 முறை இப்படி அப்படி ஓட்டுங்க. ஓட்டிட்டு நீங்கள் தையலை எடுக்கும் பொழுது உள்பக்கமாக எடுத்துருங்க, இந்த அவுட்டரில் எடுக்க வேண்டாம். இப்போ பாக்கழுத்து நல்லா அழகாக பதிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம வீ கழுத்தையும் பார்க்கலாம். இப்போது வீ கழுத்து நம்ம வெட்டி பார்ப்போம். அதுக்கும் ஆழம் வந்து ஒரு 8 இன்ச் ஆழம்னு வைக்கிறோம். இந்த 8 இன்ச் ஆழத்தை இங்கே குறிக்கிறோம் இல்லையா, மேலேருந்து 3 இன்ச்சு, மேலேருந்து டாப்லேருந்து 3 இன்ச்சுன்றதை நீங்கள் எங்கே வெட்ட போகிறீங்களோ அங்கே குறிச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து நம்ம வீக்காக கட் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே பின்கழுத்தை மூடின மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதனால் ஒரு 3 இன்ச் ஆழத்துக்கு முதல்ல இந்த இடத்த நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை வீயாக மாற்றணும். அப்போ தான் வந்து வீ நெக் ரொம்பவே அழகாக வரும். இப்போ இது 3 இன்ச் வரைக்கும் இங்கே கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல அப்படியே இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணினோம்னா நமக்கு டைமண்ட் நெக்காக வந்துடும். அதனால் நீங்கள் இதை ஸ்கேல்லாம் போடக்கூடாது. அப்படியே இந்த இடம் வந்த பிறகு கொஞ்சமாக அப்படியே வளைச்சி கொடுத்த மாதிரி கீழே இந்த இடத்த நல்ல ஷார்ப்பாக முடிச்சிருங்க. இது வரைக்கும் வந்தோம் இல்லையா, நம்ம டைமண்ட் நெக்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்போம். ஆனால் அது 4 இன்ச்சு வச்சோம்னா தான் என்ன அளவு வைக்கிறீங்களோ ஆழத்தை அதில் சம பங்காக வச்சு வைங்க. இதுக்கு மட்டும் மேலேருந்து 3 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இந்த இடத்த வளைச்ச மாதிரி பண்ணிவிட்டு இங்கே கத்தி மாதிரி நல்லா ஷார்ப்பாக வெட்டி விட்டுருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வீ நெக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம பைப்பிங் வைக்கிறோம். வைக்கும் பொழுது கீழே நீங்கள் உங்களோட பார்வைக்கு ஒரு விஷனில் நீங்கள் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பைப்பிங் ஃபினிஷ்க்கு அப்புறமா எந்த இடம்ன்றது கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கேயும் நீங்கள் சிசர் கட் போட வேண்டாம். பொதுவாக பைப்பிங்கில் போடவே கூடாதுப்பா. அது மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அது ஒரு தடவை சிசர் கட் போட்டும் தச்சு பாருங்கள், சிசர் கட் போடாமையும் தச்சு பாருங்கள். எது வந்து நீடித்து அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்குன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம அதே மாதிரியே பண்ணுறோம்.
இந்த மாதிரி கார்னர் வர்ற இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்களா வி நெக்கு எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இது நம்ம உடம்புல போடும் பொழுது இங்கெல்லாம் நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்படி நல்லா போடும்பொழுது அழகான ஒரு வியாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.